எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் உனக்குள் இருக்கும் ஆதிபரா சக்தியை நீ உணர்ந்து விட்டாள் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, உனக்குள் இருக்கும் ஆதிபரா சக்தி அப்படின்னா அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் அந்த வீடியோ பார்க்கக்கூடாதா? அப்படி இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? ஏன் அப்போ கடவுளே இல்லைன்னு நாங்களாம் நிறைய பேர் சொல்கிறோம்ல, அப்போ நீ ஆதிபராசக்தி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு அதை நீங்கள் எல்லோரும் உணரணும் அப்படின்னு சொன்னேன்னா அது அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வாட்டுக்கு இருந்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என் வீடியோ பார்க்க வேண்டாம், அதை பற்றி நீங்கள் உணரவும் வேண்டாம், அது எனக்கு தேவையில்லை, நீங்கள் எப்படியோ கிடங்க, ஐ டோன்ட் கேர். ஆனால் எத்தனையோ பேர் இனிமேலாச்சும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் ஆசைப்படுறாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த கடவுள் என் கையை பிடிச்சி காப்பாற்றாதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கடவுள் ஏன் மனுஷனாக உங்களோட எந்த ஒரு சக்தி பவருன்றது விடுங்க, பவருன்றது வலிமைன்றது. இப்போ ஒரு பிரச்சனையை யாராலையும் தட்டி கேட்க முடியல. ஒரு ஒரு கெட்டவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் டெய்லி அட்ராசிட்டி பண்ணுறான், அவனை யாருனாலையும் தட்டி கேட்க முடியல. அப்புறம் திடீர்னு ஒரே ஒருத்தவங்க மட்டும் அவனை பயங்கரமாக அடித்து அவனை துவம்சம் பண்ணி அவனை தோக்கடிச்சு அந்த இடத்துல நீதியை நமக்கு வாங்கி தராங்க அப்படின்னா, யாராலையுமே அடிக்க முடியாதது ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் மாய மந்திர ஜாலம் கிடையாது. அது பவர், எம்பவர்மெண்ட் அப்படின்றத அவங்களுக்குள்ள உணர்றது, ஒரு வலிமை. சரிங்களா? இது எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் மாய மந்திர ஜாலம்ன்றதெல்லாம் யாருக்காவது இருக்குதா? கிடையாது. மிஷின்ஸில் தான் இருக்குது மாய மந்திர ஜாலம். இப்போ நான் இங்கே பேசுகிறது நீங்கள் எல்லாருமே பார்க்க முடியும். உங்ககிட்ட ஒரு செல்ஃபோன் இருந்தால், அதுவும் நீங்கள் எந்த வயர் கனெக்ஷனும் இல்லாமல் வயர்லெஸ்லே உலகம் முழுக்க நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்க முடியும். அந்த மாதிரி டிவைசஸில் தான் மாய மந்திர ஜாலம்லாம் இங்கே மனுஷங்களால் கண்டுபிடிக்க முடியுதே தவிர்த்து ஒரு மனுஷனுக்கு மாய மந்திர ஜாலம்லாம் இப்போ இருக்கிற உலகத்தில் கிடையாது. இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தனை பேசி கவர் பண்ணுறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்றது வேற. சும்மா பார்த்துக்கிட்டே நான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா முடியாது. யாருனாலும் இந்த மாதிரி நோக்குவர்மம் பண்ணுறது அந்த மாதிரி யாராவது பண்ண முடியுமா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சொல்கிறேன். அப்படிலாம் இங்கே யாரும் கிடையாது. வேறு ஏதோ சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களை எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுறாங்க, உங்களை மயக்குறாங்க, உங்களை ஏமாத்துறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, உங்களை கவர் பண்ணுறாங்க. மற்றபடி மாயமந்திர ஜாலம் இதை வச்செல்லாம் யாருனாலே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த ஒரு மாய மந்திர ஜாலமும் உங்களை எதுவுமே பண்ணாது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, அந்த கடவுளை பற்றி தானே இப்போ நம்ம பேசணும். அப்போ பண்ணாதப்ப கடவுள் ஏன் இப்போ இருக்கிற உலகத்துக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மனுஷனையும் திருத்துறதுக்காக ஏன் ஒரு சாதாரண மனுஷனாக இப்போ இருக்கிற டிவைஸ், இப்போ இந்த உலகத்தில் என்னென்னலாம் ஒருத்தவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு செய்தியை எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எதெல்லாம் உதவுதோ அது மூலியமா ஏன் எல்லாரையும் மீட்டெடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் யாருன்னு ஏன் கடவுள் உணர வைக்கக்கூடாது? வரலாம் தானே. கடவுளுக்கு அப்படியே ஒரு சாதாரண மனுஷனாக உங்கள் எல்லாருக்கூடையும் பழகி, நீ மனுஷனுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டடா, நீ ஆனால் மனுஷனுக்கு கீழே மிருகமாக வாழ்ந்துட்டுருக்கடா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லி உங்கள் எல்லாரையும் மாற்றி பூமி நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்கு போயிடுச்சு. அந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் சரி, மற்ற உயிரினங்களுக்கு நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே தயார்படுத்திக்க தெரியாது. மனுஷனுக்கு 6 அறிவு கொடுத்துருக்குறாங்க இறைவன். மனுஷனுக்கு தயார்படுத்திக்க தெரியாமல் விலங்கின ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருந்தா அப்போ நெக்ஸ்ட் டைமென்ஷன் கொண்டு போகிறது யார்? கடவுள் தான். ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுக்க என்னென்ன நடக்கணும், என்னென்ன நிகழணுன்றத டிசைட் பண்ணுறது கடவுள் தான். அவங்களுடைய டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயும் எல்லா பிளானட்ஸ்லேயும் எல்லாமே நடக்குது, வைக்குது. அப்போ அதே கடவுள் முடிவு எடுத்துக்கிட்டு இந்த இது அடுத்த டைமென்ஷனுக்கு இந்த பூமி நம்ம கொண்டு போகிறோம். ஆனால் இதில் இருக்க மனுஷங்க அவங்கள சரி பண்ணாதான் அவங்க எல்லாரும், அதாவது கடவுள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு ஒன்றுத்தையும் பண்ண போகிறதில்ல.
தான் படைச்ச உயிரினங்களை வாழ வைக்கிறது தான் கடவுளுடைய வேலை. சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற ஹையஸ்ட் பரிணாமன்றது யாரு? மனுஷன்தான், மற்ற உயிரினங்களை விட. இப்போ அவங்க கிட்ட எடுத்து சொல்லி இந்த உலகத்தை நீங்கள் தான் நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்கு போயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் வாழணும், நீங்கள் தான் உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கணும். இன்னமும் வந்து பழைய மாதிரி மிருகங்களுக்கு இருக்கிற பதிவினங்கள்லேயே நீங்கள் வாழக்கூடாது அப்படின்றத யார் சொல்லி கொடுப்பா? மனுஷனுக்கு மனுஷன். இங்கே இது வரைக்கும் மனுஷங்களா நீங்கள் எல்லாம் இருந்தீங்க, யாராவது கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்களா? கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தா இந்த உலகத்தில் அம்புட்டு பிரச்சனை வராது. ஒரு ஒரு சாதாரண சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை மண்ணாசை பிடிச்சி எல்லாத்தையும் தானே ஆட்சி செய்யணுன்றதுக்காக அணுகுண்டு வச்சு அத்தனை உயிரை கொன்னுட்டு அதுக்கப்புறம் நான் போய் வெறும் மண்ணை போய் ஆட்சி செய்வேன் அப்படின்னு நினைக்கிறதுலே வந்து மனுஷன் வந்து அரக்கனாக மாறிட்டான்றத உணர்த்துது. சரிதானே? இப்போ இங்கே நீங்கள் எல்லோரும் கரெக்டாக இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு படித்த பொண்ணு, ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு வந்து அதெல்லாம் விட்டுப்புட்டு வந்து வீடியோ போடணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கரெக்டாக இல்லை, எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுறீங்க, அதனால நான் வந்து வீடியோ போடுறேன். சரி, இப்போ இந்த கடவுள் வந்து மனுஷங்களாம் வர, இது 3 வாட்டி கேட்டேன், கடவுள் ஏன் மனுஷங்களாம் வரக்கூடாதா? வரலாம், நிச்சயமாக வரலாம் தானே. அந்த கடவுள் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களாம் ஏன் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் அப்போ இனி எப்படி தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லலாம் தானே. அப்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் படைச்சது யார்? கடவுள் தானே. அப்போ அவங்களுக்கு தான் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு. கடவுள் நினச்சா ஒத்த நிமிஷத்தில் எல்லாரும் முன்னாடியும் தரிசனம் கொடுத்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களையும் கடவுள் இருக்குன்னு உணர வைக்க முடியும். ஏன் உணர வைக்கலைன்னா, இங்கே எல்லாருக்கும் தாண்டுற அகந்தை, ஆணவம், அகம்பாவம் எல்லாம் இருக்குது. அதை உடைக்கிறதுக்காக மனுஷங்களோட மனுஷங்களாக வந்து பழகி அந்த அகம்பாவம் எல்லாத்தையும், ஆணவம், கண்மம், மாயை, ஆணவம், கண்மம், மாயைன்ற இந்த 3 விஷயங்கள்ன்றது தான் மும்மலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் அந்த காலத்துலேருந்து சொல்லி வச்சுக்கிட்டு வராங்க. இந்த மும்மலங்களையும் ஒரு மனுஷன் வந்து உடைச்சிட்டான் அப்படின்னா அவன் நிச்சயமாக அடுத்த லெவல் அடுத்த முன்னேற்ற பாதைக்கு போக முடியும். அடுத்த அரக்கணம் மாறுறதா? அப்படி இல்லை, அவனே கடவுளாகவே மாற முடியும். சரிங்களா? கடவுளாக மாறிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? தனக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை சரியாக வச்சுக்கிட்டாலே போதுமானது. நீ கடவுளாக உணர்ந்து உனக்கு இப்போ ஒரு வாழ்க்கை இருக்குது உன்னை சுற்றி, அதை நீ கரெக்டாக பார்த்துக்கிட்டனாலே பெரிய விஷயம் தானே. ஆனால் எல்லோரும் கடவுளாக மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படி நினச்சிக்கிட்டு போகிறனால தான் இந்த மண்ணாசை, பெண்ணாசை எல்லா ஆசையும் பிடிச்சி நாசமாக போய்கிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்கிறதோ எனக்கு தெரியல. சரி, அப்போ இந்த கடவுள்னா வந்து சக்திகளோட தான் வரணும்னா எப்பயோ சக்திகளோட வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? இந்த வாட்டி இப்போதைக்கு சக்திகளோட வர வேணாம், இந்த சக்தின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க சிரிப்பு தான் வரும். நீங்கள் என்னை எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, இவளும் மற்றவங்க மாதிரியே வந்து காமெடி பண்ணி அம்மன்னு சொல்லிட்டு காமெடி பண்ண போகிறா, என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து அப்படி நினைக்கல. காமெடி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ நான் போடலை. சரிங்களா? உங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்துறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நானே காமெடி பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன். அதாவது இப்போ நான் சொன்னேன்ல ஒரு 3 விஷயம், என்னது? மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷங்களுக்கு இருக்குது, ஒரு மனுஷன் விடாமல். பிறக்கும் போதே வயிற்றுல டிஃபால்ட்டாக வச்சு தான் பிறக்கிறான் அந்த மனுஷன், கருவிலேயே. அந்த மாதிரி இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து ஆகிடுச்சு இந்த உலகத்துடைய சிஸ்டம். அப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ற 3 விஷயத்தை உடைக்கணும்னா ஒரு கடவுளாக வந்திருக்கிற மனுஷன் என்னென்னலாம் பண்ணணும், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை உடைக்கிறதுன்றது பெரிய பெரிய கஷ்டம். தன்னைத்தானே எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுக்கணும், இறங்கி வரணும். எல்லாருக்காகவும் இறங்கி வந்து போராடணுமா? அப்படி இல்லை. இறங்கி வர்றதுன்னா அது வேற லெவலில். அவங்க இப்போ நீ ஒரு கெட்டவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆணவம் முடிச்சு பேசுகிறான் ஏன் முன்னாடி. இப்போ நான் தான் கடவுள்னு சொல்லி உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆணவமாக பேசுகிறான். அப்போ அவனோட ஆணவத்தை உடைக்கிறதுக்கு இப்போ மற்றவங்க மனுஷங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மனுஷங்களில் ஒரு 10 பேர் மனுஷங்க, அந்த 10 பேரில் நான் வந்து மனுஷனை தாண்டி கடவுள் ஸ்டேஜுக்கு உணர்ந்துட்டேன். மேஜிக் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருங்க. கடவுள் நிலைக்கு உணர்றதுன்னா என்னது? சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நான் உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாமா? எல்லாமே இங்க கர்ம வினைகள் படி தான் நடக்குது. நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அதனால நம்ம பிறந்திருக்கோம். அப்ப இறைவன் வந்து யாருக்கும் தண்டனை குடுக்கல அப்படின்ற எல்லாத்தையுமே நான் உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என் முன்னாடி ஒரு தப்பு நடக்குது. அந்த 9 பேராலயும் அ தட்டி கேட்க முடியல. அவனோட ஆணவத்த அவன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான். அத வந்து அடிச்சு பொய்யா சொல்லி அத மேல ஏறி வர ட்ரை பண்றான். ஆனா, அவன் பண்றனால அந்த 9 பேரோட வாழ்க்கையும் பாதிக்க போகுது. இன்னும் கொஞ்சம் நிமிஷங்கள்ல. ஆனாலும் அந்த 9 பேரால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா, இப்ப நான் வந்து அவன் பண்றது எல்லாமே புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே சொல்லல. அவன் எதுவுமே சொல்லாமயே நான் அவன் பேசுறதிலே நான் புரிஞ்சுகிட்டேன். இவன் பேசுறது பொய்யி. ஆனா, அந்த 9 பேருக்கும் புரியுது. ஆனா, ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா, நான் பேசி, பேசி அவனுக்குள்ள அவன் என்ன பண்ணானோ, அவன் வாயாலே சொல்ல வச்சு, அவன் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே பொய். அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்றத அவன் வாயாலே எந்த ஒரு மேஜிக் எதுவும் பண்ணாம, சும்மா பேசி, பேசி அவன தூண்டி விட்டு அவனுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் தான் அந்த தப்பு பண்ணுச்சு. மிருகன்னு கூட விட்டுருங்க. அரக்கன் இதில வந்து மிருகத்தையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அரக்கன். அவனுக்குள்ள இருக்கிற ஒரு அரக்கன். சரிங்களா? அது வந்து அந்த தப்பு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த அரக்கன வெளிய தூண்டி விடுறது. எதுவுமே அவன வந்து அடிச்சு துன்புறுத்தாம எதுவுமே பண்ணாம சும்மா வாயால பேசி, தூண்டி விட்டு, அவன் பண்ண தப்ப எல்லார் முன்னாடியும் சொல்ல வச்சு, அந்த ப்ரூஃப வந்து நான் கொண்டு வந்துட்டேன் அப்டின்னா, அதுதான் என்னது? ஆணவம், கன்மம், மாயைன்றத உடைக்கிறதுன்னு அர்த்தம். நான் கடவுள்னு உணர்ந்துட்டேன். நான் போய் சூலாயத்த எடுத்து எல்லா பேரையும் சரட்டுன்னு குத்துட்டேனே, இந்த உலகத்துல இருக்க சட்டங்கள் என்ன செய்யும்? என்னைய தூக்கி ஜெயில்ல போடும். அப்ப என் குழந்தைய அடுத்து நான் பார்த்துக்க முடியாது. என் வாழ்க்கையே போச்சு. அவ்வளோதான். அப்ப இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஏன் இப்ப நான் வந்து கடவுளா உணர்ந்துட்டேன். என் கையில ஏதாவது சக்தி இருக்கா? அப்படி அந்த சக்திய என்னால அடையவும் முடியும். மணிக்கணக்குல தவம் பண்ணி, விரதம் இருந்து, ஒரு 10 நாளைக்கு கன்டினியூஸா சாப்பிடாம கிடந்து, விரதம் இருந்து அடையவும் முடியும். ஆனா அப்படி அடைஞ்சேன்னா என்ன ஆகும்னு நான் சொல்றேன். இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீங்க வந்து பயங்கரமா தவம் பண்ணீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். எல்லாரையும் உங்களால கட்டுப்படுத்த முடியும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பைத்தியங்கள் வீடியோ போடுதுங்க. தான் தான் பெரிய ஆன்மீகவாதி, தான் தான் கடவுள்னு தான் தான் கடவுள்னு சொல்றாய்ங்க பார்த்தீங்களா? அது கூட தப்பு கிடையாது. நான் தான் கடவுளோட மீடியேட்டர். நான் மட்டும் தான் கடவுள்ட்ட பேச முடியும். நீங்கலாம் பேச முடியாது. அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்களா? அவய்ங்க தான் பெரிய பெரிய டேஞ்சர். ஏன்னா கடவுள் இதெல்லாம் சொன்னாங்கடா. அதனால நீ இதெல்லாம் பண்ணுடா. உனக்கு சொல்லலடா. அது உன் தப்பு. அப்படின்னு சொல்லிட்டு, காச பிடிக்கிட்டு உங்கள ஏமாத்தி, உங்கள அப்படியே அட்ராக்ட் பண்ணி, அவங்க தப்பாவே சொன்னாலும் நீங்க அத பூரா கேட்குறீங்க. அப்படின்னு உங்கள பல மாய வலைக்குள்ள விழுக வச்சிருக்காங்க தெரியுமா? அதுதான் இருக்குதுலே பெரிய தப்பு. அவனுங்கள மாதிரி ஆளுங்கள தான் நீங்க நம்பவே கூடாது. டேஞ்சர். சரிங்களா? சரி. இப்போ அந்த மாதிரி அ சக்திகள இப்ப நான் அடையிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சக்தின்னு சொன்னது, இந்த அன்னபூரணி அம்மாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டு, இப்ப அதே வார்த்தைய நானும் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா வரும். என்ன இவ்வளோ வந்து அதே மாரி சொல்லிட்டு இருக்கிறா? அதே இதுல சொல்றா அப்படின்னு கூட நினைக்கலாம். அந்த வீடியோலாம் எனக்கு பொழுது போகாதப்ப பார்த்து பார்த்து மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. எப்படி இவங்க சிரிப்பா வரும். எனக்கு வீட்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சுன்னா, அன்னபூரணி வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு, அதில எத்தனை பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ, எல்லா வீடியோ உட்காந்து பார்ப்பேன். அட பொழுது போல. எனக்கு வந்து வீட்ல பெரிய பிரச்சனை, எல்லாரையும் எதிர்த்து கத்திக்கிட்டு வீட்ல பிரச்சனை பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதெல்லாம் எதுக்கு நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த வீடியோ உட்காந்து பார்ப்பேன். அன்னபூர்ணி வீடியோ. எனக்கு கிடைச்ச பெரிய என்டர்டெயின்மெண்ட்னா அது அன்னபூர்ணி வீடியோ தான். சரிங்களா? அதுக்காக அவங்க வந்து ரொம்ப கிண்டல் அடிச்சு அவங்க இருக்கிறதுலே கெட்டவங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் வரல. அவங்க பொழப்ப அவங்க பார்க்குறாங்க. அது எதுக்கு நமக்கு? அது நமக்கு தேவை கிடையாது. ஆனா அவங்க பேசுறது உண்மையிலே காமெடியா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதே மாரி பேசுறது அது அடிக்கடி அதே பார்த்தோம்னா, அந்த வேர்ட்ஸ் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாரி. சரி, அந்த மாதிரி உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு சக்திகள அடையிறதுன்றது நிச்சயமா எல்லா மனுஷங்களாலயும் முடியும். ஆனா, நீங்க ஒரு இல்லற வாழ்க்கையில இருக்கிறீங்க. ஒரு ஃபேமிலியா உங்களுடைய லைஃப்ப வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த உலகத்துலனா, நீங்க அந்த மாரி சக்திகள அடையணும்னு சொல்லிட்டு ஒரு விபரீத முடிவு எடுத்தீங்கன்னா, அதனால பாதிக்கப்பட போறது யார் தெரியுமா? நீங்களும் உங்கள சுத்தி இருக்கிற சொசைட்டியும் தான். உங்கள சுத்தி இருக்கிற உங்க ஃபேமிலி தான். ஏன் நான் வந்து இப்ப அநியாயத்த தட்டி கேட்கறதுக்காக நான் வந்து
மணிக்கணக்கில் விரதம் இருந்து சக்திகளை அடைஞ்சு எல்லா பேரையும் நான் வந்து கையிலே அப்படியே அப்படியே கொடுத்தேன்னா எல்லாரும் செத்துறணும், அதாவது கெட்டவங்களாம் சாகணும் அப்படின்ற அளவுக்கு நான் தவ வலிமை அடைய போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடம்புக்கும் உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய ஃபேமிலிக்கும் தான் அது டேஞ்சர். ஏன்னா நீங்கள் அந்த சக்திகளை அடையிறேன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் எப்படி வேணால் மாறலாம். அதில் வந்து எவ்வளோ உங்களுக்கே டேஞ்சர் அப்படின்னா நீங்கள் அதை ஏன் பண்ணுறீங்க? அதை விட்டுட்டு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் தானே. அதுதான். அப்போ நான் வந்து சக்திகளை அடைய வந்து விரும்பலை, ஆனால் வலிமையை அடையிறதுக்கு விரும்புகிறேன். டெய்லி வந்து தவம் பண்ணுறேன். அது வந்து எதுக்கு பண்ணுறேன்னா, அதை நீங்கள் சக்தின்னு சொல்லிக்க, அது நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், அது உங்கள் பிரச்சனை. சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன் டெய்லி தவத்தில் அப்படின்னா, எவ்வளோ எனக்கு டைம் கிடைக்குதோ அதில் ஃபுல்லாக தவம் பண்ணி என்னையே நானே ஆதிபராசக்தியாக அடிக்கடி உணர்றது தான். அது இல்லை, வேற ஒன்றுமே நான் பண்ண போகிறதில்ல, யாரையும் கஷ்டப்படுத்த போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்படியே எனக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆதிபராசக்தின்றது இருக்கிறாங்க. அதை உணர்றனால எனக்கு என்ன ஆகும், இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அதில் நான் ஃபீல் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது. அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. அதை விட்டுட்டு அதை கடந்து போக என்னால் முடியும். அதில் என்னையவே வந்து வயலன்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அதை என்னால் தடுக்க முடியும். தடுத்து அதுலேருந்து மீறி வெளியே, எனக்கு ஒரு காயக்கூட இல்லாமல் மீறி வெளியே வர முடியும். அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆதிபராசக்தியை உணர்றதுல என்ன தப்பு இருக்குது? ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம். சரி தானே? அப்போ இது மாதிரி நான் மட்டும் தான் இருக்க முடியுமா? அதுக்கு தான் நான் பிறந்து வந்து உங்களுக்கெல்லாம் வீடியோ போட்டு உட்காந்துருக்கேனா? கிடையாது. நீங்கள் எல்லோரும் என்னை கும்பிட்றதுக்கு கிடையாது. என்னுடைய கொள்கை, என்னுடைய பாலிசி, எதுக்காக நான் இந்த மாதிரி ஆதிபராசக்தின்னு உணர்ந்தேன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போடுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். எல்லாரையும் உணர வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் உண்மையிலே ரியல் ஆதிபராசக்தியாக தனக்குள்ளே உணர்ந்து வந்து உங்கள் எல்லாருக்கும் கையை பிடிச்சி காப்பாற்றுறது, அந்த ரேஞ்சுக்கெலாம் நம்ம டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். அப்போலாம் பேசினா நீங்கள் சினிமாட்டிக்காக நினைப்பீங்க. உண்மையிலே உங்களை வந்து உங்கள் மேலே ஒரு கேர் எடுத்துக்கிட்டு உங்களை எல்லாரையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போக வந்தது உண்மையிலே யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க. சொல்லும்போது சிரிப்பு வருது. உணராமலாம் இருக்க மாட்டீங்க. சரியா? அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் காமெடி பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நான் ஏன் தட்டி கேட்க மாட்டேன் அப்படின்னா, நீங்களாம் தான் அவங்கள வளர விடுறீங்க. சரிங்களா? அதுக்காக நீங்கள் என்னையும் வளர விடுறீங்க, என்னைய மட்டும் ஏன் வளர விடலை அப்படி சொல்கிறதுக்காக ஜோக்கர் மாதிரி நான் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கல. சரிங்களா? சரி, மற்ற எல்லாரோடைய ஸ்பீச்சுக்கும் என்னோட ஸ்பீச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடாதா? நானும் அரசியல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் அடித்து மீற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஆனால் மற்ற எல்லாரும் சொல்கிறத விட என்கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு நிமிஷம் உணர்ந்தாலே எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உண்மையிலே யார் இப்படி வந்திருக்கா, சக்தியெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாதுமா, சாமிங்களா. ஆனால் அது என்னால் உணர முடியும். எனக்குள்ள வந்து இறைவன் வந்து உட்காந்துருக்குறாங்க, குடிகொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத எனக்குள்ள நானே உணர்ந்தனால தான் உங்கள் எல்லாரையும் விட பல விஷயங்களை பல டைமென்ஷனில் என்னால் யோசிச்சு பார்க்க முடியுது. அதை கொண்டு தான் உங்களுக்கே சொல்ல முடியுது. சரிங்களா? நானும் ஒரு மனுஷன்தான், பல ஜென்மமாக நானும் மனுஷனாக வாழ்ந்துட்டு வந்தவன் தான். ஆனால் இந்த ஜென்மத்தில் இறைவன் வந்து எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படிதான். சரிங்களா? என்னை நானே கடவுளாக உணர்ந்து அதில் என்னென்ன விஷயங்களை நான் பார்த்தேன், நான் சந்திச்சு வந்தேன் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க சொல்லி என்னைய ஒரு மனுஷனாக இது வரைக்கும் உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தியை தேர்ந்தெடுத்து அவங்க எனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து அமுச்சு விட்ருக்காங்க. சரிங்களா? அப்படி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா பார்வையிலே உங்களை எரிச்சிருவேன், அந்த மாதிரிலாம் என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னை பார்த்ததுலே பல பேருக்கு எதோ பண்ணுது, அதை வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நானே ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஜென்மங்களெல்லாம் கடந்து போயிட்டு பேசாமல் ஏதோ லூஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டுருக்குறேன். அவ்வளோதான்.
அதே மீறி சில ஜென்மங்க வந்து அப்படியே எல்லை மீறியெல்லாம் பேசுங்க. என்னை பார்த்தா உண்மையிலே என்னென்னமோ பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் பண்ணலை. அதனால சில பேர் பேசுகிறதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்து ரிப்ளை கொடுப்பேன். ஓ அப்படியா, என்னென்னமோ பண்ணுதா, சரி என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா, அப்படி சரி இதெல்லாம் தான் நம்ம சொல்லணும். ஓகே, இது வரைக்கும் மனுஷன் கடவுளாக வந்தால் எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த ஆதிபராசக்தியை உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்றனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், எனக்குள்ளே நான் உணர்ந்தனால எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸுன்றதை 3 லைன்ஸில் சொல்லிட்டேன். என்னுடைய பிரச்சனைகளை என்னால் ஈஸியாக கடந்து போக முடியுது. யார்கிட்டே எந்த குறையும் சொல்லாமல் ஈஸியாக கடந்து போக முடியுது. நான் வீடியோ போடுறது எல்லாமே மற்றவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கிட்டேயும் வந்து இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் இப்படி வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். அதுவுமே அதெல்லாம் எனக்கு நடந்துச்சு, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னனால, நான் அப்படி சொன்னேன்னா சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நிகழ்ந்தால் அவங்க ஈஸியாக ஃபேஸ் பண்ணி அவங்களே காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையும் வெளிவந்து சொன்னேன் ஒரு வீடியோவில். மற்றபடி எல்லா வீடியோலையுமே வந்து மற்றவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை தான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு என்னால் நான் எப்படிலாம் கடந்து வந்தேன்றதை மேக்ஸிமம் சொன்னதில்லை. அப்போது இதுதான் வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல வர்றது, சரிங்களா? அப்போ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உனக்குள் இருக்கும் ஆதிபராசக்தியை நீ உணர்ந்து விட்டால் அப்படின்ற தலைப்புக்குள்ள சப்கண்டென்ட்ஸ் அப்படின்றதுல 3 டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம சிவாய நம சிவாய நம சிவாய.